மண்டே மார்னிங் எப்போவும் மண்டேக்கு வந்து ஒரு தாத்தா அவல் கருப்பட்டி எல்லாம் விற்றுட்டு வருவாங்க. அவங்ககிட்ட அவல் வாங்கியிருந்தேன். அவல் உப்புமா வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, மிளகாய் எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் வந்து கடுகு போட்டு தாளிச்சிட்டு மிளகாய் அப்புறம் உருளைக்கிழங்கு உப்பு இதை போட்டு நல்லா தாளித்து உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அவல் வந்து நல்லா கழுவி அதை வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதையும் சேர்த்து நல்லா தக்காளி வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டோம்னா அவல் உப்புமா ரெடி ஆயிரும். அப்பா வந்து 8 நாளாக விரதம் இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை கோவில் திருவிழா. அப்பா தான் அந்த தீர்த்தம் எடுக்க போகிறதா இருந்துச்சு சீவலபுரியில் போய். அதனால் அப்பா வந்து இன்றைக்கி கிளம்புறாங்க முதல் நாளே. எங்கள் கோயிலுக்கு வந்து ஒரு 5 இடத்துலேருந்து வரும். பாவநாசம், அப்புறம் குற்றாலம், சீவலபெரி, முக்குடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துலேருந்து தீர்த்தம் கொண்டு வராங்க. அப்பா வந்து சீவலபெரியில் போய் கொண்டுட்டு வராங்க. அப்பா கூட தம்பி அப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து போனாங்க. அதனால் இன்றைக்கி காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்த திருப்பு அப்பா எடுக்கிறேன்னா அப்பாவுக்கு ஏற்கனவே அருள் வரும், இந்த திருப்பு ரொம்ப அதிகமாக வரும்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து நல்லபடியாக கும்பமும் ஏறிடுச்சு. நாளைக்கு திருவிழாவுக்கு நாங்கள் எல்லாருமே கிளம்பி போகணும். ஆனால் கும்பம் ஏறது தான் என்னால் பார்க்க முடியல. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்து கொண்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கு வந்து கோயிலுக்கோட விலாக் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.